தெய்வம் கூப்பிட தெய்வம் கூப்பிடா தெய்வம் ஆதியில சொன்னது அம்பலத்திலே ஜோதியில சொன்னது சுடர் ஒளி கோவிந்தனை கூப்பிடாது எந்த தெய்வத்தை நான் கூப்பிடணும்னு சொல்லுவோம். நாராயணன் பார்க்கலே பள்ளி போட்டு அச்சுதன் உச்சுதன் பாண்டதங்கன் வேணுகோபாலன் பக்தாச்சாரன் நாராயணன் சீதா மனோ ஏன்னு கேட்டா தங்கையப்பட்ட எந்த காரியம் செய்தாலும் கோவிந்தா என்று நாமதேயத்தை உழைத்தாதான் அம்மா வருவாங்க. ஆமா எந்த உரையும் தீரும். அதனால கோவிந்தனை கூப்பிடாத செய்ய முடியாது. அம்மா நீ வந்து தெய்வம் அறியப்பா அடுத்த கண்ணலம் வளர்த்து சேர்ந்த மேல் மலையில் வாழ்கின்ற கரத்தன ஓங்கார வடிவமாயி அந்த சுடலையே கட்டி காக்கக்கூடிய தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி அங்கினது தாழனூர் கைத்தா மலையனூர் அந்தினது கூவத்தூர் புதிகொண்டா மேல் மலையனூர் ஏரிக்கும் கிழக்கால ஈசானி மூலையில பேரிச்ச மரத்துல அம்மா புத்தாய் சிலவந்தாய் தான் வளர்ந்தாய் எல்லா சிலவளந்தாய் கருங்கல்லாய் தலவந்தாய் மலையனூர்ல ஊரே கிடையாது. அம்மா எப்படி வருவாளா உடைய சரியா நல்லே தங்கையா விளங்கக்கூடிய தீப்பாஞ்சி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து எங்களால முடியுது மலை போல சாமிக்கு கருவர்த்தனை கல்பன்னு சொல்லுவாங்க. ஏழை பிரார்த்தனை 7 இடங்களும் பஞ்ச பிரார்த்தனை 10 காலம் அபிஷேகம் செய்து பிள்ளைகளுக்கு முடி கரைந்து பொங்கலிட்டு காதனகாரம் செய்ய போறோம். சந்தோஷமா எந்த குறையும் கிடையாது. வாழோடி வாழையாக இந்த பிள்ளைகளை சீரும் சிற்பமா கை கால் நோவு நொடி இல்லாத நோவு நொடி இல்லாம எங்க மக்களை காப்பு பண்ணணும். சந்தோஷமா பஞ்சத்தனம் பண்ணலாமா? அந்த தற்கொலைக்கு வாழ அபிரந்த மாரியம்மா தீபாஞ்சம் சந்தோஷம் தான். உனக்கு செய்ய பூஜை ஏறுவியா? எந்த குறையும் கிடையாது. சந்தோஷம் பிள்ளைகளுக்கு காதல செய்யலாமா? எந்த குறையும் கிடையாது. சரி ஹலோ